கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 145 சங்கீதம் 18வது வசனம். சங்கீதம் 145 வசனம் 18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் கடவுளுடைய பிள்ளைகளானபடினாலே நாம் எப்பொழுதும் கடவுளை சார்ந்து வாழ்கிறவர்களாக நாம் இருக்கின்றோம். நம்முடைய எல்லா காரியங்களையும் கடவுளிடத்தில் நாம் சமர்ப்பித்து ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், கடவுள் நமக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும். என்னுடைய கஷ்டங்களிலே, துன்பங்களிலே, என் தேவைகளிலே, எனக்கு இருக்கிறதான நெருக்கடியான சமயங்களிலே கடவுளுடைய ஒத்தாசை எனக்கு மிக அவசியம் என்று நாம் உணர்ந்திருப்பதினால்தான் நாம் என்ன செய்கின்றோம்? ஜெபம் செய்கின்றோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று அதிகமாக வலியுறுத்தப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், நாம் இந்த உலகத்தில் கடவுளுடைய கிருபை இல்லாமல், கடவுளுடைய ஒத்தாசை இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் என்ன செய்ய முடியாது? வாழ்வது என்பது மிக கடினமாக இருக்கின்றது. ஆனபடியால் எப்பொழுதுமே கர்த்தர் நமக்கு ஒத்தாசை செய்கின்ற ஆண்டவராக அவர் கூடவே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பிரயாசப்படுகிறோம். இங்கே இன்றைக்கு நாம் வாசித்த அந்த வேத வசனத்தில் அப்படி கடவுள் என் கூட இருந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற மக்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும்? அப்படி ஜெபித்தால் கடவுள் என்னவாக இருக்கிறார் என்பதை தாவீது மிக அற்புதமாக சொல்லித் தருகின்றார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அதிலும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கடவுளை நோக்கி கூப்பிடுதல் என்பது சடங்காச்சாரமான ஒரு காரியமாக அல்ல. அன்றைக்கு சண்டே ஸ்கூல் பிள்ளைகளாக நாம் இருக்கும்பொழுது, ஏன் இப்பொழுது நம்முடைய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளாக இருந்தால் கூட சிறு பிள்ளைகளுக்கு நாம் என்ன சொல்லி தருகின்றோம் என்றால், சாப்பிடுவதற்கு முன்பதாக ஜெபிக்க வேண்டும், நீங்கள் வெளியே போவதற்கு முன்பதாக ஜெபிக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்கின்றோம். இதை பிள்ளைகள் நாளடைவில் என்னவாக பழகி கொள்ளுகிறார்கள் என்றால், நான் அன்றைக்கு சிறு வயதில் இருக்கும் பொழுது அப்படி போதிக்கப்பட்டிருக்கின்றேன், ஆகையால் எனக்கு எப்பொழுதெல்லாம் நான் உணவு அருந்துகிறேனோ அப்பொழுது ஆண்டவரே தேங்க்யூ ஃபார் திஸ் ஃபுட், பிளஸ் இட், ஆமேன் என்று 2 வார்த்தை சொல்லி அந்த பிள்ளைகள் பழக்கத்திற்குள் ஆக்கி கொள்ளுகிறார்கள். அதை ஒரு பழக்கமாக்கி கொள்ளுகிறார்கள். வளர்ந்த பிறகு, அவர்கள் பெரியவர்களான பிறகு அதே ஜெபத்தை அவர்கள் செய்வார்களானால் அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஆகவே தான் அப்படிப்பட்டதான காரியத்தை தான் இங்கே தாவீது உணர்த்துகிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் சடங்காச்சாரத்திற்காக அல்லது கிறிஸ்தவனாய் இருப்பதினாலே ஜெபிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தினால் கூப்பிடுகிறவனாய் அல்ல, உண்மையாய் கூப்பிடுகிறார்கள். உண்மையாய் என்றால் என்ன? உளப்பூர்வமாக, ஆண்டவரே உம்முடைய ஒத்தாசை என் வாழ்க்கையில் மிக அவசியமாயிருக்கிறது, நீர் இல்லாமல் இந்த உலகத்தில் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் திறமை வாய்ந்தவனாக இருக்கலாம், எனக்கு பணபலம் இருக்கலாம், எனக்கு புத்தி கூர்மை இருக்கலாம், இன்னும் எனக்கு நிறைய செல்வாக்குகள் என்னை சுற்றிலும் இருக்கலாம். நான் போ என்றால் ஒருவன் போகிறான், வா என்றால் ஒருவன் வருகிறான் என்று சொல்லி அந்த மனிதன் சொன்னானே, அப்படிப்பட்டதான அதிகாரம் நிறைந்தவனாய் கூட இருக்கலாம். இவை எல்லாமே ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த கிருபை, நீர் எனக்கு கொடுத்த ஸ்லாக்கியம், பாக்கியம். ஆகவே இதெல்லாம் என் திறமை, இவற்றையெல்லாம் வைத்திருக்கொண்டு நான் எல்லாவற்றையும் சாதித்து விடுவேன் என்று சொல்ல முடியாது. ஆண்டவரே
நீர் எனக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும், நீர்தான் இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்துடன் ஜெபிக்கிறோமே, அதற்கு பெயர்தான் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுதல் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவர் எங்கேயோ தொலை தூரத்திலே இருந்து கொண்டு, கவலைப்படாதே மகனே, நான் உனக்கு செய்கிறேன் என்று சொல்லுகிற கடவுள் அல்ல. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார்? கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். கடவுளுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர் நாம் கூப்பிடும் பொழுது, உண்மையாய் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு சமீபத்தில், நமக்கு அருகில் இருக்கிறார், நமக்கு கூடவே இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்வதற்கு எப்பொழுதும் அவர் ஆயத்தமானவராகவே இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் கடவுளை நோக்கி உண்மையாய் கூப்பிட நாம் பழகிக் கொள்ளுவோம். உண்மையாய் நோக்கி கூப்பிடுதல் என்றால் என்ன என்று சற்று முன்பதாக நாம் சிந்தித்தோம். ஆம், உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுதல் என்றால் உண்மையாகவே அவருடைய ஒத்தாசையை நாடி நிற்பது. உண்மையாகவே அவருடைய ஒத்தாசையை நாடி நிற்பதென்றால் உண்மையாகவே நான் ஒன்றும் இல்லாதவன் என்று, எல்லாமே உம்முடைய கிருபை ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்பது. அப்படிப்பட்டதான அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் இருக்கட்டும். ஆண்டவர் தாமே நம்முடைய சமீபமாக இருக்கிறேன் என்று சொன்ன கடவுள் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தையும் பொறுப்பெடுத்து நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சமீபமாக இருக்கிறீர். ஆண்டவரே, சமீபமாக இருந்து எங்களை பார்க்கிறீர். எங்களுடைய ஜெபத்தை, எங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவரே நீர் செவி கொடுத்து கேட்கிறீர். எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்களை நீர் ஆண்டவரை உணர்ந்து கொள்ளுகிறீர். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை புரிந்து கொள்ளுகிற கடவுளாக இருக்கிறீர். ஆம் ஆண்டவரே, ஆகவே தான் சொன்னீர், நான் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலையெல்லாம் என்மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்திலே வருவேன் என்று சொல்லி கொடுத்தீங்க. ஆண்டவரே, அவ்வளோ அருமையான கடவுள். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அநேக காரியங்களுக்காக நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் ஐயா. எங்களுடைய தேவைகள், எங்களுக்கு இருக்கிறதான சுகவீனங்கள், எங்களுக்கு இருக்கிறதான பிரச்சனைகள், ஆண்டவரே என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிறதான அநேக விதமான குழப்பமான காரியங்கள், அல்லது அவருடைய எதிர்காலத்தை குறித்ததான கவலைகள், ஆண்டவரே பண கஷ்டங்கள், இது எல்லாவற்றிற்காக நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய முகத்தை பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். எங்கள் ஒவ்வொருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை இந்த நாளிலே தந்து எங்களுடைய பிரயாசங்கள் யாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். அற்புதங்களை செய்யும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.